வணக்கம்ண்ணா. இன்னைக்கு ஆர்டிஐ ப்ரோக்ராம் வந்து உங்க தலைமையில வந்து நடந்துட்டு இருக்கு உங்க மண்டபத்துல. எப்படி நான் போயிட்டு இருக்கு காலையில இருந்து வணக்கம். மக்கள் கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 26 அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு முகாம், தகவல் அறியும் உரிமை சட்டம், அதே போல லஞ்சம் கொடாதார் இயக்கம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிஐ சார்ந்த அலுவலர்கள், முக்கிய நிர்வாகிகள், மற்ற அனைவரும், அதே போல் லஞ்சம் கூடாதோர் இயக்கத்துடைய தலைவர், அவங்களுடைய இயக்குனர் எல்லாருமே கலந்து கொண்டோம். முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது முதலில் மத்திய அரசால், அதாவது அன்னை சோனியா காந்தி தலைமையிலான ஆட்சியில் 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அதில் வந்து தகவல் உரிமை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், ஒரு சாதாரண குடிமகன் அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவன் பல்வேறு இடத்துல போகிறான், லோக்கலில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, திருப்பி ஜனாதிபதிக்கு மனு அனுப்புகிறான். ஆனால் எந்த விதமான தீர்வு கிடைக்காத போது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பல்வேறு தீர்ப்புகளை, உண்மையான ஒழுங்கான நேர்மையான பதில், அது மூலமான தீர்வும் கிடைக்கும். அதற்காக தான் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை வந்து இப்போ இருக்கிற மத்தியில் இருக்கின்ற பிஜேபி, பாரதிய ஜனதா அரசாங்கம் அதை நீர்த்து போக செய்கின்ற வகையில், ஏன்னால் ஒரு மத்திய அரசை ஒரு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். எதற்காக சமீபத்தில் கூட இந்த கரப்பான் பூச்சியை இந்த ஜனதா கட்சியினர் மாணவர்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. எதற்காக பண்ணாங்க? அந்த நீட் தேர்வு, அதனோட வினாத்தாள்கள் லீக் ஆச்சு, அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் பண்ண போராட்டம் என்பது நியாயமான போராட்டம். அதை மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கூட அதை சப்போர்ட் பண்ணி போயிருந்தாங்க. ஆனால் அந்த மாணவர்களை கண்மூடித்தனமாக, மிக அரக்கத்தனமாக அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். அதற்கப்புறம் மத்திய அரசாங்கம் 36 நாள் நீடித்தது இந்த போராட்டம். ஒரு மிகப்பெரிய அதாவது இந்திய அளவில் வந்து அது நடந்தாலும் உலகத்தினுடைய கவனத்தை பெற்றுக்கொண்டது அந்த போராட்டம். அதனால் அதற்கப்புறம் தான் மத்திய அரசு பணிந்து போய் நேற்று தினம் தர்மேந்திர பிரதான், அந்த எஜுகேஷனில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், இன்னைக்கு ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது இது மாணவர்களுக்காக, நீதிக்காக கிடைத்த வெற்றி. ஸோ அதைத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் வெகுண்டு எழுந்தால் கண்டிப்பாக நாடு தாங்காது என்பதற்கு ஒரு உதாரணம். ராகுல் காந்தியோட நோக்கமே வந்து ஆட்சி கலைக்கணும், அதனாலதான் வந்து வெளிநாட்டு சதி ஆட்கள் அது வந்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சியோட குரல். அவங்க வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்யவும், அதை வந்து அதாவது வெளிநாட்டு சதி என்ற திசை திருப்பும் முயற்சியை எடுத்தது. ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. மாணவர்கள் பார்க்க உண்மையான மாணவர், ஏன்னா இவங்க அடிச்சதெல்லாம் மாணவர் தானே அடிச்சாங்க. ஒரு மாணவன் தற்கொலை, எத்தனை மாணவர்கள், ஏதோ 7 பேரோ 8 பேரோ வந்து தற்கொலையை பண்ணி கொண்டாங்க. அதே போல் வந்து நிறைய மிக பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதனால் மாணவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, மாணவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதில் ஒரு 5-10% கொஞ்சம், இப்போ ஒரு பப்ளிக் ஒரு மீட்டிங், ஒரு போராட்டம் பண்ணும்போது வெறும் மாணவர் மட்டும் இருப்பாங்களா, கூட பொதுமக்களும் சேர்ந்து வருவாங்க. ஸோ அதனால் வந்து உடனே அதுக்காக மாணவரே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீட் வந்து எந்த நோக்கத்திற்காக கூட அடிப்படையில் கொண்டு வந்து அதை யோசனை பண்ணணும். மத்திய அரசாங்கம், எங்களோட காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வரப்பட்டது. அப்போது கூட என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், மாநில அரசு ஒத்துக்கொண்டால், ஒவ்வொரு மாநில அரசும் ஏற்றுக்கொண்டால் இந்த நீட் அமல்படுத்தப்படும். ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று உறுதியளித்தோம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இவங்க நீட்டை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தான் நம்முடைய முந்தைய ஆட்சி சொன்னாங்க. திமுக அரசு முதல்ல வந்து அவங்க வந்து சொன்னது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கடைசி வரை அதுக்கு போராடி கொண்டிருந்தாலே தவிர, ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது சரியான பாதையில், ஏன்னா நீட் என்பது ஒரு மாணவனுக்கு நம்ம ஒரு பரீட்சைத்தாள் வந்து வினாத்தாள் கசிவு என்பது தானே பிரச்சனை, நீட் தேர்வு பிரச்சனை இல்லை. அதாவது அது வந்து எப்படி வட மாநிலத்து மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்குது. டூப்ளிகேட் அவங்க அந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து திருட்டுத்தனமாக வாங்கி படித்து அதில் பாஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வந்துடுறான். அப்போ அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததா, அதுக்காக தான் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கி அந்த மாணவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நீட் தேர்வுக்கு நியாயமான, அதாவது சொல்லியிருக்காங்க, இப்போ அதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வினாத்தாள் யார் கசி விட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது பெரும்பாலும் வடக்கன்ஸ் தான்.
நார்த் இந்தியன்ஸ் தான் அதை வந்து, ஏன்னா அவங்க பயன்பெறணுன்ற நோக்கத்திற்காக அது பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டது அந்த வினாத்தாள்கள். இப்போ ஆர்டிஐ மூலமா நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்ப்ப டெய்லி பேப்பர்ல பார்க்கலாம். ஆர்டிஐ வந்து எவ்வளவு 100% நல்லதோ அதே மாதிரி 100% கெட்டதுன்னு சொல்லுங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே ஒரு எளிமையானவன், ஆனால் வந்து போராட முடியல. அப்போ வெறும் ஒரு பேப்பரில் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு அந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு முறையாக அனுப்புனர் பெறுனர் எல்லாம் போட்டு, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பட்டா கிடைக்கல, தனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் பட்டா வழங்க மாட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றுன்னு எதிர்பார்ப்பாங்க, அதனால் அது வராமல் நிற்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவனால் பணம் கொடுக்க முடியாது, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண, தகவல் அறிவு சட்டத்தில் எதன் அடிப்படையில் என்னோட நீங்கள் பட்டாவை நிராகரிச்சிங்க, ஏன் எனக்கு பட்டா கொடுக்கல, நான் ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான். ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக சரியான தகவல் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கும்போது அவன் வந்து எங்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பிடுங்குறான்னு சொல்லி அரசு அதிகாரி அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. அதனால இது வந்து தவறான நோக்கத்திற்காக இதுவரையிலும் யாரும் பயன்படுத்தவும் முடியாது. அரசு அதிகாரிகள் தான் போலீஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா தாங்கிட்ட இருக்கிற உண்மைத்தன்மை அங்கே வெளியில் தெரிஞ்சுதுன்னா அந்த அரசு அதிகாரி மாட்டிப்பார், அவர் மேலே தண்டனை கொடுக்க ஒரு குற்றம் பதிவு செய்யப்படும். அதுக்காக வந்து அவங்க திசை திருப்பதற்காக இது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரச்சாரம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஐல நம்ம கேட்கும்போது அதனோட விடையை அவங்க கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதற்கு எங்களால் விடை அளிக்க முடியாது, இல்லை இந்த காரணத்தினால் இது இந்த பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு பதில் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கோ ஃபார் அப்பீல் போகணும். அது மேலே வந்து மேல்முறையீட்டு மனு அந்த மாதிரி போகும்போது திருப்பி அந்த ஆர்டிஐயில் அதுக்கு மேலே இப்போ ஒரு ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்தில் அவங்களையும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரையும் வர வச்சு இவங்களையும் கம்ப்ளைண்ட்டையும் வர வச்சு நேரடி விசாரணை நடத்தப்படும். அப்போ அதில் வந்து அது உண்மையான காரணங்கள் சரியான முறையில் இருந்தால் அவங்க அதை ரத்து பண்ணிடுவாங்க. இல்லை இது வந்து தவறுதலாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். அப்பீல்ல வந்து லட்சக்கணக்கான வந்து கோரிக்கைகள் அப்படியே வந்து கிடப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய, அதாவது இதெல்லாம் பிட்வீன் இயர்ஸ் தான். ஒரு இயர் ஆரம்பிக்குதுன்னா இப்போ 1960 போட்ட கேஸாக இருக்கும், 70 போட்ட கேஸாக இருக்கும், 80 இப்போ ஹைகோர்ட்டில் அத்தனை கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. அது எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க, அது அந்த இயர் அடிப்படையில் தான். ஸோ 1971 அது வரலாம் அந்த கேஸு, திருப்பி 80க்கு முன்னாடி, திருப்பி 90க்கு அப்புறம் 2000 அந்த மாதிரி. அதே மாதிரியும் இந்த தகவல் அறிவு சட்டம் 2005 ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து எவ்வளோ பெட்டிஷன்ஸ் வந்திருக்கும். 2005 26 இப்போ அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 15-20 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10 வருஷம் கேஸ் தான் ஓடின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் வரும். முடிவா இப்போ புதுசா ஆட்சி ஏற்றிருக்க 3 மாசம் முடிய போது சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து லஞ்சமே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க தியேட்டர்ல வந்து கவுண்டர்லயே 700 ரூபாய் அவர்கிட்ட தான் வந்து எல்லாமே உள்ளாட்சியா இருக்கு, உள்துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் இதுவரையும் அவர் நடவடிக்கை எடுக்கல? அவர் வெளியில ஒரு முகம் உள்ள ஒரு முகம் காட்டுறாரா? நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சு நீங்க கூட்டத்துல இருந்து வெளியில வந்துருக்கீங்களா? அதாவது எல்லாத்துக்கும் தடி எடுத்தா தணல்காரன்ற மாதிரியே போகக்கூடாது. ஆட்சி அமைஞ்சு எத்தனை மாசம் ஆயிருக்கு? 2 மாசம் ஆயிருக்கு. அது 3 மாசம் வரப்போ நிறைவு செய்ய போறாங்க. இதுல வந்து இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகன் படம் தேர்தல் நேரத்தில் வர வேண்டியது, அது தேர்தலுக்காக நடித்த படம். ஆனால் பல்வேறு சிக்கல்ல ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களோட பிரச்சனைனால கெடுபடினால அந்த படம் வராமல் போச்சு. அது இப்போ வருது. இன்னொன்று, ரசிகர் போய் அவன் கவுண்டரில் போய் அவ்வளோ காசு கொடுத்தலாம் வாங்க மாட்டாங்க. ரசிகர்கிட்ட அவ்வளோ காசு ஏது? இது வந்து சில பேர் வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்னோட முதலமைச்சருக்காக நான் எக்ஸ்ட்ரா காசு தந்து வாங்கிக்கிறேன்னு அது மாதிரி வந்து டொனேட் பண்ணுறது, அப்படி தான் பண்ணுறாங்களா? அதெல்லாம் வந்து அதனால நம்ம குற்றம் சொல்லினே இருக்கலாம், எதிர்கட்சி சொல்லிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று, இப்போ சட்ட ரீதியான அதாவது போலீஸ் துறையை நம்ம முதல்வர் தான் கையில் வச்சுருக்காங்க. அவர் வந்து இளம் முதலமைச்சர், இப்போ தான் அவர் வந்து ஃபீல்டு சினிமா லைன்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இனிமேல் தான் அரசியலமைப்பு எல்லாமே அவருக்கு அத்துப்படி ஆகணும். இப்போ தான் ஆஃபீஸர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆவார். அதுதான் எல்லாரும் ஒரு 6 மாதம் ஒரு கூலிங் பீரியட் கொடுக்கணும்னு சொல்கிறது. ஒரு 6 மாதமாக அது ஆகணும் இல்லையா? இப்போ தான் அந்த இதுக்கு வராங்க. ஸோ சில இடங்களில் சில குற்ற சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகல. ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சொல்ற மாதிரி நீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க. சொல்றாருல நீங்க வந்து
திமுகல இருந்து ஒரு 10 சீட்டு எம்பி ஆகணுங்க, நீங்க தைரியம் இருந்தா வந்து வெளில வந்து நில்லுங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க விஜய் கூட இருக்கிறதுனால குட்டு கொடுத்துட்டீங்களா? அதாவது நாங்க மட்டும் இல்ல, வந்து எல்லாம் ரைட் சொல்றீங்க. இல்ல நாங்க மட்டும் இல்ல, எங்க கூட கூட்டணி கட்சி மற்ற கட்சியிலும் இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்கு, IUML இருக்கு, எல்லாம் இவங்க விஜய் இவங்க இருக்காங்க, பிசிக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அதனால கூட்டணி கட்சி எல்லாரும் தான் இருக்கும். இப்போ நாங்க மட்டும் முட்டு இல்லை, நாங்க பில்டிங்கே கட்டுவாங்க. அதனால நம்ம முட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நேரம் வருகின்ற பொழுது உண்மையான எதிர்க்கட்சியாக நாங்களும் செயல்படுவோம். அது எப்பொழுது என்று சொன்னால், உண்மையிலே ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால், இது சரியில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்க வந்து எதிர்த்து பேசுவோம். எல்லா நேரமும் வந்து நாங்க வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தமிழகத்துல வந்து போராட்டங்களும் அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் எதுவுமே வந்து விஜய் என்ன பண்ணாலும் ரைட்ன்ற மாதிரி தான் நம்பிக்கை. இல்ல இப்போ எங்களுக்கு பயிற்சி, எங்களோட மாவட்ட தலைவர்லாம் வந்து பயிற்சி முகாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு மாவட்ட தலைவர் 10 நாள் பயிற்சி முகாம்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து சரியான எதிர்க்கட்சியாக செயல்படும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சி தான். ஆனால் தேவை வரும்போது அந்த தவறு என்று நடக்குமானால் அதை சுட்டி காட்டி நாங்கள் எதிர்க்கவும் தயாராக இருப்போம். மேகதாதுல வந்து அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, தடுப்பணை கட்ட. அதாவது இன்னொன்று, மேகதாது வந்து 2 மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனைகள். மேகதாது அணை கட்டுகின்ற பொழுது நம்முடைய நீர் நிலை பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் கட்டக்கூடாது, நம்ம தடுக்கணுன்றோம். பட் இது எப்படியா இருந்தாலும் ட்ரிபியூனல் தான் போகும். ஏற்கனவே காவேரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து இது வந்து மத்திய அரசு மூலமா பேச்சுவார்த்தையின் மூலமா தான் சுமூகமான தீர்வு காணணும். இதுல வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டா திருப்பி 2 மாநில மக்கள், இரு மொழி பேசுற கன்னடர்களும் தமிழர்களும் திருப்பி தாக்கிக்கின்ற ஒரு அவல நிலை ஏற்படும். அதனால ரொம்ப உஷாரா ஹேண்டில் பண்ணணும் அந்த இஷ்யூவை. இப்போ நீங்க தான் வந்து பெங்களூர்ல வந்து நீங்க தான் இருக்கீங்க. சிங்கப்பெண்மணி பிரேமலதா மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தடுப்பணை கட்டினா தமிழ்நாடு பாலைவனமா மாறும் அப்படின்ட்டு அவங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிராக. காங்கிரஸும் சரி, நீ கூட்டம் இல்லை, எங்களோட முதலமைச்சர் இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. டேட் கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற மாநில முதலமைச்சர் அங்க கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார், மரியாதைக்குரிய DK சிவகுமார் அவர்கள் நேரடியாக பேச போறாரு. அதுக்குள்ள இதை பிரிசிபிரேட் ஆகி இதுக்குள்ள எந்த பிரச்சனையும், அதாவது இது பிரச்சனையாவே இருக்கணும்னு நினைக்கிறது எதிர்கட்சி. அது வந்து முடிஞ்சிடக்கூடாது. இவங்க 2 பேரும் பேசிட்டாங்கன்னா முடிஞ்சிட மேட்ரு. ஆனா வந்து அதை விடாத அளவுக்கு பண்றது தான் இவங்களோட வேலை. இந்த எதிர்கட்சியோட வேலை என்ன, எப்படா இந்த ஆட்சி கலையும், எப்படா நம்ம திருப்பி பகல் கொள்ள அடிக்கலாம் அப்படின்றத எதிர்கட்சி வந்து கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பாத்துக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துடைய பகுதியில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஏரியாவில் RTI சம்பந்தமான ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது தமிழ்நாட்டில் 1957 முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து அந்த அம்மா வந்து இப்போ அருணா ராய் அப்படின்றவங்க ராஜஸ்தானில் இருக்காங்க. அவங்களால 1990 மிகப்பெரிய அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்காக போராடப்பட்டு அதன் மூலமாக சுதர்சன் நாச்சியப்பன் ஐயா அவர்கள் எம்பியாக இருக்கும்போது அவர்களால் இந்த சட்டத்தை வந்து இயற்றப்படுவதற்கு உண்டான முன்னெடுப்பாளர்கள்லாம் எடுத்தாங்க. அந்த குழுவுடைய தலைவராக அவர் தான் இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தது APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக அவர் தான் கையொப்பமிடப்பட்டார். இந்த சட்டம் 2005 நடைமுறையில் இருக்குது. நான் இப்போ ஐயா வந்து கேட்டதுக்கு இணங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது சிறு 6 வயது பையன் கூட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலை கேட்டு தகவல் ஆணையத்தில் போய் போராடி அவன் வந்து வெற்றி பெற்றதற்கு ஒரு பரிசாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது கூட செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்திய நாட்டுடைய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும், எண்ணற்ற தகவல்களை பெற முடியும். அதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் நிலைநாட்டி கொள்ள முடியும் என்பது உண்மை. ஆனால் இதில் ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு அதிகாரிகள் தகவல்களை வெளியிட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு வருதுன்ற ஒரே காரணத்திற்காக நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து பேசி பணம் பறிப்பதற்காக RTI பயன்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி பண்ணவங்களோட என்கிட்ட வந்து நான் பேரை சொல்ல விரும்பல. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்ற இதே பூந்தமல்லியிலும் சரி, அம்பத்தூர்லயும் சரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு சிலர் செய்திருக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதே மாதிரி செய்யப்பட்டவர்கள் மீது நீங்கள் வேண்டுமானால் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க மேலே நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். ஆனால் தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது எனக்கல்ல, மற்றவர்களுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி,
சிறு வயதாக இருந்தாலும் சரி, மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் அவங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருப்பது தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது இருப்பதனால்தான் இன்னைக்கு ஓரளவுக்காவது ஊழல்கள் இல்லாமல் இருப்பதற்கு எண்ணற்ற வகைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஒரு மீட்டிங்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக, சும்மா ஒன்றும் இல்லை, இப்போ உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நடத்திட்டு இருக்கிற கிளாஸ்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. என்னுடைய அண்ணனும் இது பற்றிய விவரங்களை கொஞ்சம் சொல்லுவார். இப்போ இதுல யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் சீஃப் கெஸ்ட்? இதுல அக்கிம் சொல்றீங்க, எல்லாருக்குமே தெரியும். அக்கிம்ன்றவர் தான் ஆர்டிஐக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அக்கிம்லாம் வந்திருக்காங்க. இல்ல, அக்கிம்லாம் வந்திருக்காங்க. அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இது ஆர்டிஐயில் மதுரையிலேருந்து ஹக்கீம் சார் வந்திருக்காரு. அவர் தான் இங்கே தமிழ்நாட்டில் நல்ல பேசிக் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பும் இருக்குது, ப்ளஸ் லஞ்ச ஒழிப்பு இதுக்கும் கிளாஸ் எடுத்து ஆர்வலர்களும் இருக்காங்க, ஆர்டிஐ ஆர்வலர்களும் இருக்காங்க. இங்கே பூந்தமல்லியில் பூபதி ஐயா இது தலைமையில் தான் இதை ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அதே போல் ஆர்டிஐயில் ஒரு சின்ன திருத்தங்களும் கொண்டு வரணும். என்னடனா, ஆணையம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அலுவலர்களுக்கு சாதகமாக தான் பதில் கொடுக்குறாங்க, தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. அவர்களும் ஒரு அரசு ஊழியர்கள் என்பது அவர்களை காப்பாற்றுறதுக்காக ஆணையம் நடந்துக்கொள்ளக்கூடியது. மக்களுக்கு தேவையான உங்களுக்கு என்னங்க கிடைச்சிச்சா கொடுக்க சொல்கிறேன் போங்க, அவ்வளோதான். அது கொடுத்ததா கொடுக்கவில்லைன்றது சரியான விவரங்களை அவங்க பதிவு செய்கிறது கிடையாது. அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது, அவர்களுக்கு தண்டனை வழங்குவது கிடையாது, அவர்களுக்கு அபராதங்கள் விதிப்பது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக தான், அலுவலர்களுக்கு ஃபேவராக இருக்குது. இது தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஆணையத்திலவே ரெக்கார்டு பண்ணி எங்களுக்கு சிடியாக கொடுத்தாங்கன்னா அது ஆணையம் தப்பு பண்ணுதா, இல்லை எது அலுவலர்கள் தப்பு பண்ணுறாங்களா, இல்லை தகவல் கேட்டவர் தப்பு பண்ணுறாங்களான்றது தெளிவான தீர்வுகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு பொதுவாக எல்லாரையும் சொல்கிறது தப்பு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போல தவறுகள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்காது. அதாவது 1000 பேருக்குன்னா 1000ல் ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கலாம். அதை வச்சு எல்லாரும் ஒட்டுமொத்த ஆர்டிஐ அலுவலர்களையும் ஆர்வலர்களையும் சமூக ஆர்வலரையும் தப்பாக சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. என்ன சொல்லுங்க? என் பேர் கேஜி போபி. நான் பூந்தமல்லி இந்த ப்ரோக்ராமை கண்டஸ்ட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து மிஸ்டர் யூசுப் சார், மிஸ்டர் புஷ்பராஜ் சார், மிஸ்டர் ஆதவன் பாலாஜி சார், மிஸ்டர் பாக்யராஜ் சார், மிஸ்டர் பருக் சார்லாம் இந்த ப்ரோக்ராம் கலந்துருக்காங்க. உள்ள ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ஆணையம் இதை சிறப்பாக கொண்டு வரணும். இப்போ உங்கள் தலைமையில் தான் நடந்துட்டு இல்லை, அதான் இந்த மிஸ்டர் என் பூபதி பேர்லையும் மிஸ்டர் யூசுப் பேர்லையும் மிஸ்டர் புஷ்பராஜ் சார் பண்ணது தான். அக்கீம் சார் தான் தலைமை இருக்குது. இந்த இடத்துல மாவட்ட ரீதியாக 38 மாவட்டத்துக்கு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பித்தோம். இன்னொரு விஷயம்னா, லோகோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இதான் இந்த திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு. இதை நான் கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா, ஆணையமே இப்போ சரியில்லாத மாதிரி ஆணையம் பண்ண வேண்டிய நாங்கள் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீத்து போனதுக்கு ஆணையம் தான் முக்கிய காரணம். ஏன்னா அங்கே தான் வழக்குகள் தங்கும் போது அந்த பொதுத்தொழில் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. பொதுத்தொழில் வரும்போது அதுக்கு விஷயம் சரியாக கேட்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டாங்க. ஆணையம் சரிப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் சரியாயிடும். இதுமாதிரி கண்டஸ்ட் ஆணையம் தான் எடுத்து முன்னிட்டு பண்ணோம். நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய பாட்டியோடைய பூர்வீக சொத்து, அதாவது என்னுடைய பாட்டியோடைய அப்பா அவருடைய பெயரில் இருந்த பொன்னுசாமி பிள்ளை என்கின்ற பெயரில் இருந்த 1968 உள்ள ரெக்கார்டை வைத்து அவர் பெயருக்கே பட்டா மாற்றம் செய்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு, இறப்பு, வாரிசு சான்று, இந்த 3 வாரிசு சான்றுகள் இருந்தால் மட்டும்தான் பூர்வீக சொத்தை போய் நம்ம அடைய முடியும். இந்த சான்றுகளை வழங்கக்கூடியது வருவாய்த்துறை தான். இந்த சான்றுகளை வழங்குவதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி கொண்டு மக்களை அலைக்கடிக்கிறார்கள். அதனால நான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினேன். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பிறப்பு, இறப்பு, வாரிசு சான்று எப்படி வாங்க வேண்டும், அதன் மூலமாக பூர்வீக சொத்துக்களை எப்படி பெற வேண்டும் என்பதற்கான அனைத்து விஷயத்தையும் நான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தியே பெற்றிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரசு அலுவலகங்கள், அதாவது மத்திய அரசு அலுவலகம், மாநில அரசு அலுவலகம், மத்திய அரசு நிறுவனம், மாநில அரசு நிறுவனங்கள் தகவல்களை தங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்க கூடாது, மறைத்து வைக்கக்கூடாது. அதை மக்கள், அதாவது நம்ம மனு எழுதுவதற்கு முன்பே வெளியிட வேண்டும் என்று ஒரு பிரிவு வச்சிருக்காரு. காலையில் இங்கே மேடையில் பேசும்போது ஒரு ஐயா நமக்கு அதை அழகாக சொன்னார். அதுதான் அந்த செக்ஷன் தான் எழுதிக்கோங்க. 41B
பிராக்கெட்ல 1 பிராக்கெட்ல பி போட்டுக்கோங்க. தகவல்களை தாமாக முன் வந்து என்ன செய்யணும்? வெளியிட வேண்டும். எந்த வகையான தகவல்களை வெளியிட வேண்டும் என்றால், ஒரு அரசு அலுவலகம் அதனுடைய அமைப்பு, பணிகள், கடமைகள், அலுவலர் விபரம், பணியாட்கள் அதிகாரம், கடமைகள், நடைமுறைகள், கண்காணிப்பு, பொறுப்புடைமை, நெறிமுறைகள், பணியாட்கள் பயன்படுத்தும் விதிகள், ஒழுங்குமுறை விதிகள், மாற்றுங்க தலைவா, தகவல் குறிப்புகள், கையேடுகள், பதிவேடுகள், ஆவண வகைப்பாடு, வாரியங்கள், மன்றங்கள், செலவு, வரவு செலவு, எவ்வளோ தீர்மானம் எல்லாத்தையுமே வெளியிடும். எல்லாத்தையும் வெளியிடுறாங்களா? வெளியிடலை, அப்படித்தானே? வெளியிடுறாங்க, அது உங்களுக்கு எடுக்க தெரியலை. தமிழ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு 700 இணையதளங்கள் வச்சிருக்காங்க. நீங்க இந்த 700 இணையதளங்கள்ல எத்தனை இணையதளங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க? மனசாட்சியா சொல்லுங்க. எங்க சார் நாங்க யூடியூப் பார்க்கறதுக்கே நேரம் இல்லாம இருக்கோம், நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. 700 வெப்சைட் இருக்குங்க. அது ஒரு சாம்பிள் காட்டிடுவோமா?